அந்த வேளையில் அன்போடுதானே தினம் நினைப்பேன். அதன் பின்புதான் அமிர்த மழையிலே மூழ்கி மூழ்கி தினம் திளைப்பேன். வேறென்ன வேண்டும் இவ்வுலகத்திலே, இந்த இன்பம் போதும் என் நெஞ்சினிலே. 7 ஜென்மங்கள் சுகத்தில் நான் மிதப்பேன். ஓம் சாந்தி. 16/2/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 2/2/2004. மூதாதையாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராகவும் இருக்கும் சுயமரியாதையில் இருந்து உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் பராமரியுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இன்று பாப்தாதா எங்கும் உள்ள அதி மேன்மையான குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மூதாதையும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவரும் ஆவார். இதனாலேயே நீங்கள் எல்லோரும் இந்த கல்பவிருட்சத்தின் வேர்கள் ஆவீர்கள். நீங்கள் அடிமரமாகவும் இருக்கின்றீர்கள். அடிமரம் இயல்பாகவே முழு மரத்தின் கிளைகள், கொப்புக்கள், இலைகளுடன் தொடர்புடையது. இதனாலேயே நீங்கள் எல்லோரும் இந்த கல்ப விருட்சத்தின் வேர்கள் ஆவீர்கள். நீங்கள் அடிமரமாகவும் இருக்கின்றீர்கள். அடிமரம் இயல்பாகவே முழு மரத்தின் கிளைகள், கொப்புக்கள், இலைகளுடன் தொடர்புடையது. எனவே நீங்கள் எல்லோரும் உங்களை முழு மரத்தின் மூதாதையர்களான மேன்மையான ஆத்மாக்களாக கருதுகின்றீர்களா? பிரம்மா முப்பாட்டனார் என்று அழைக்கப்படுவதைப் போல் நீங்கள் எல்லோரும் அவருடன் கூடவே மாஸ்டர் முப்பாட்டனார்கள். மூதாதை ஆத்மாக்களான உங்களுக்கு அதிகளவு சுயமரியாதை உள்ளது. நீங்கள் அந்த போதையில் இருக்கின்றீர்களா? உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரிலும் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் சகல ஆத்மாக்களுக்கும் அடிமரத்தின் ரூபத்தில் ஆதார ரூபங்களாக விளங்கும் மூதாதையர்கள் ஆவீர்கள். எனவே நீங்கள் மூதாதையர்களாக இருப்பதனால் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். உலகெங்கும் உள்ள மூதாதை மற்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களான உங்கள் எல்லோருக்கும் சதா அருள்பவர்களாக, எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்கும் மகாதானிகள் எல்லோருக்கும் தமது திட சங்கற்பத்தால் தமது சொந்த மாற்றத்தின் மூலம் எல்லோரிலும் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களுக்கும், சதா வெளிச்ச வீடுகளாகி ஆத்மாக்கள் எல்லோருக்கும் ஒளியை வழங்கும் நெருக்கமான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் உடையாத நம்பிக்கை ரேகையால் உங்களின் முதலாம் இலக்க பாக்கியத்தை உருவாக்குவதன் மூலம் வெற்றி திலகத்தால் அலங்கரிக்கப்பட்டவர் ஆகுவீர்களாக. புத்தியில் நம்பிக்கை கொண்டுள்ள குழந்தைகள் ஒருபோதும் எப்படி அல்லது இப்படி என்ற விரிவாக்கத்திற்குள் செல்ல மாட்டார்கள். அவர்களின் உடையாத நம்பிக்கை ரேகைகளை ஆத்மாக்கள் எல்லோராலும் தெளிவாக பார்க்க முடியும். அவர்களின் நம்பிக்கை ரேகைகள் இடையில் ஒருபோதும் துண்டிக்கப்பட மாட்டாது. இத்தகைய ரேகைகளை கொண்டவர்களின் நெற்றியில் சதா வெற்றி திலகத்தை நீங்கள் காண்பீர்கள். அதாவது அது அவர்களின் விழிப்புணர்வில் இருக்கும். அவர்கள் பிறந்ததுமே சேவை செய்கின்ற பொறுப்பு கிரீடத்தை அவர்கள் அணிய வேண்டியுள்ளது. அவர்கள் சதா ஞான இரத்தினங்களுடன் விளையாடுவார்கள். அவர்கள் தமது வாழ்க்கைகளை
சதா நினைவு மற்றும் சந்தோஷ ஊஞ்சல்களில் ஆடுவதிலேயே கழிப்பார்கள். இந்த ரேகைகளே முதலாம் இலக்க பாக்கியமாகும். ஸ்லோகம். உங்களின் புத்தி எனும் கணனியில் முற்றுப்புள்ளி என்ற குறியை இடுவதனில் சந்தோஷமாக இருத்தல் என்று அர்த்தம். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். புத்தியின் யோகத்தை பல திசைகளிலிருந்தும் துண்டித்து ஒரேயொருவரிடம் அன்பு வைத்திருப்பவர்கள் ஏகாந்தத்தின் மீது விருப்பம் கொண்டிருப்பார்கள். ஒரேயொருவரின் மீது அன்பு வைத்திருப்பதனால் நீங்கள் ஒரேயொருவரை மட்டுமே நினைவு செய்வீர்கள். நீங்கள் பலரின் மீது அன்பு வைக்கும்போது உங்களால் அந்த ஒரேயொருவரின் நினைவில் இருக்க முடியாது. புத்தியின் யோகம் ஏனைய பலரிடமிருந்தும் துண்டிக்கப்பட்டு ஒரேயொருவரிடம் இணைக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் வேறு எவருக்கும் அன்றி ஒரேயொருவருக்கே சொந்தமாக வேண்டும். இத்தகைய ஸ்திதியை கொண்டிருப்பவர்கள் ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்திருப்பார்கள். அறிவித்தல். இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை. உலக தியான வேளை மாலை 6:30 7:30 வரை. இதில் சகல சகோதர சகோதரிகளும் ஒன்று கூடி ஒரு தூய எண்ணத்துடன் பயிற்சி செய்து யோகத்தில் அமர்ந்திருங்கள். தூய்மையின் கதிர்கள் இந்த ஆத்மாவான என்னிடம் இருந்து வெளிப்பட்டு உலகம் முழுவதையும் தூய்மையாக்குகின்றன. நான் மாஸ்டர் தூய்மையாக்குகின்ற ஆத்மா. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. மரத்தின் விதையே நிக்க நினைச்சேன் உன்னையே, வேறில்ல நான் தான் இருக்கிறேன். விதையே உன்னோட சேர்ந்து இருக்கிறேன். வேறில்ல நான் தான்